தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்சிடி டிஸ்பிளேனா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதில் ஒரு சில கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கான கோடிங் எப்படி ரைட் அப் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃப்ரீ டிஃபனாகவே கோடிங் போட்டு வச்சிட்டேன். ஏன்னா கோடிங் ஒவ்வொரு லைனாக ரைட் அப் பண்ணேன் அப்படின்னா வீடியோட லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகும். ஏன்னா ப்ரீவியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 மினிட்ஸ் பக்கமாக வந்திருக்கும். ஓகே, அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவேன், இப்போ இந்த வீடியோட லென்த்தை பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கூட போகலாம். ஓகே, அப்போ அதனால தான் என்ன பண்ணேன், நான் வந்து ஓனாக ரைட் அப் பண்ணலாம். ஏற்கனவே ரைட் அப் பண்ண வச்சு தான் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ENQURIES pic.h இந்த லைன் எல்லா விதையும் தெரியும். ஏன்னா நம்ம பிக் லைப்ரரி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத pic.h அப்படின்னு போட்டேன். அடுத்து எல்சிடி டிஸ்பிளே பின் டிஃபைன். ஓகே, இதுக்கு முன்னாடி போட்ட கோடிங்கில் எதுவுமே என்ன பண்ண முடியும், இது மாதிரி நான் போட்டுக்க மாட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுற எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுவோம், நிறையா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்படி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறப்போ டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இது மாதிரி போட்டிருக்கேன். ஓகே, ஆர்ஸ் டிஃபைன் RS RC0 RS என்ன பண்ணிருக்கேன், RC0 கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் வந்து 16 பின்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அதில் RS RWN இந்த 3 பின்ஸ் என்னதான் அவுட்புட் பின்ஸ். ஓகே, நீங்கள் எப்போ ஹை பண்ணணும் எப்போ லோ பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே நம்ம தான் சொல்லுவாங்க. அப்போது RS பின் என்ன பண்ணியிருக்கேன், நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அது RC0லையும் ஆர்ஸ் டிஃபைன் RW RC1லேயும் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அடுத்து டிஃபைன் EN RC2வில் வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு எந்த பின்னில் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணணுமோ அந்த பின்னில் தான் டிஃபைன் பண்ணிங்க. நான் டிஃபைன் பண்ண மாதிரி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நான் இதுக்கான சிமுலேஷன் வந்து உங்களுக்கு போட்டுக்காங்க. நீங்கள் வந்து இதுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணி கூட என்ன பண்ணலாம், சிமுலேஷன் வந்து அவுட்புட் பார்க்கலாம். அடுத்து டிலே ஃபங்க்ஷன். அப்போது வாய்ட் டிலே அன்சைன்ட் இன்ட் ஆஃப் A, அப்போது ஒயில் ஆஃப் A மைனஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகே, டிலே ஃபங்க்ஷனுக்காக நம்ம வேரியபிள் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல எக்ஸ்ன்னு போட்டிருப்போம், இதில் வந்து ஏன்னு போட்டிருக்கேன். ஓகே, அது உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்து எல்சிடி கமாண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, எல்சிடி கமாண்ட் ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னா எல்சிடி டிஸ்பிளே நம்ம கிளியர் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு என்ன பண்ணுவோம், சில கமாண்ட்ஸ் தான் கொடுப்போம்ல, அதுக்காக என்ன பண்ணுவேன் கமாண்ட் ஃபங்க்ஷன். ரொம்ப வாய்டு LCD_ கமாண்டு அன்சைன்டு கேர் ஆஃப் B அப்படின்னு போட்டுருக்கேன். ஏன்னா நம்ம கேரக்டர் சென்ட் பண்ண போகிறேன். ஏன்னா 0x013B இது மாதிரி என்ன பண்ண ஒரு கேரக்டர் தான் சென்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பின்னு கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ போர்ட் B = B. எனக்கு பியில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே என்ன ஆகும், அப்படியே 8 பிட்டுக்கு அசைன் ஆகும். ஏன்னா வந்து ஹாயின் சென்ட் பண்ணாவே என்ன ஆகும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹாயின் சென்ட் பண்ணாவே 8 பிட்டாக தான் கன்வெர்ட் ஆகும். ஓகே, அந்த 8 பிட்டை நான் என்ன பண்ணணும், அப்படியே நான் என்ன பண்ணுறேன் இன்புட்டாக கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ ஹாயிங்கிறது அப்படியே உள்ளே போயிடும். இப்போ நான் RS வந்து நான் 0 பண்ணேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் வந்து கமாண்ட் சென்ட் பண்ண போகிறேன்னு அர்த்தம். அதே RW நான் 0 பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து ரைட் பண்ண போனால் ரீட் பண்ண போகிறேன், அதை வந்து ரைட் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத 0 வச்சிட்டேன். அடுத்து எனேபிள் பின் என்ன பண்ணியிருக்கேன், 1 பண்ணியிருக்கேன். எனேபிள் பின் 1 பண்ணால் என்ன பண்ணணும், இந்த RS பின்லையும் RW பின்லையும் என்ன டேட்டா வருது அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்போ என்ன டேட்டா வரும், இப்போ வந்து நான் பண்ணி கமாண்ட் சென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் கமாண்ட் சென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டேட்டாவே எடுத்துக்கும். எடுத்துகிட்டு டிஸ்பிளேயில் நமக்கு கிளியர் பண்ணி விட்டோம். ஓகே, நீங்கள் 0x01 கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ டிலே ஆஃப் 200. அதுக்கப்புறம் எனேபிள் = 0 மறுபடியும் என்ன பண்ணிட்டேன், எனக்கு வந்து செக் பண்ண வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணிட்டேன், இக்னோர் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை இதோட க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்து எல்சிடி டேட்டா ஃபங்க்ஷன். ஓகே, எல்சிடி டேட்டா ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏதாவது டேட்டா சென்ட் பண்ண போகிறேன். இப்போ ஹாயின் சொன்னால அந்த ஹாயின் லெட்டர் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் எனக்கு என்ன ஆகும், டிங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகும். ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன். அதில் போர்ட் D = Dன்னு சென்ட் பண்ணிட்டேன். ஓகே, நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், அதே போர்ட் D தான், ஆனால் Bங்கிற வேரியபிளை சென்ட் பண்ணேன். இங்கே என்ன பண்ணுறேன், Dங்கிற வேரியபிளை சென்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா RS பின்ன நான் வந்து 1 பண்ணியிருப்பேன். 1 பண்ணேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் வந்து டேட்டா சென்ட் பண்ண போகிறேன்னு அர்த்தம். ஓகே, 0 பண்ணால் கமாண்ட் சென்ட் பண்ண போகிறேன்னு அர்த்தம். 1 பண்ணேன் அப்படின்னா கேரக்டர் சென்ட் பண்ண போகிறேன்னு அர்த்தம். RW = 0னா நான் வந்து ரீடு தான் பண்ண போகிறேன், நான் வந்து ரைட் தான் பண்ண போகிறேன், ரீட் பண்ணலன்னு அர்த்தம். ஓகே, எனேபிள் பின் வந்து 1 பண்ணிட்டேன். அப்போது அந்த RW பின்னில் வந்து என்ன டேட்டா இருக்குங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். அடுத்து டிலே ஆஃப் 200 0 பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து இனிஷியலைஸ் ஃபங்க்ஷன். ஏன்னா நம்ம வந்து ஒரு எல்சிடி வாங்குகிறோம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா மொபைல் ஃபோன் என்ன பண்ணுறோம், நம்மளோட இமெயில் ID எல்லாமே போட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஓகே, அப்போ அதே மாதிரி நம்ம ஒரு எல்சிடி டிஸ்பிளே வாங்குகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அதை இனிஷியலைஸ் பண்ணணும்ல, அதுக்கான கமாண்ட்ஸ் தான் void LCD init LCD command 0x38. இதே தான் என்ன சொன்னேன், நான் வந்து கமாண்ட் அப்படின்னு சொன்னேன். ஓகே, இந்த கமாண்ட் சென்ட் பண்ணேன் அப்படின்னா 8 பிட் LCD வந்து நான் ஆன் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இதை என்ன சொல்லலாம், 8 பிட் LCD. ஓகே, அதனால் என்ன பண்ணேன், பக்கத்தில் 8 பிட் LCD அப்படின்னு நான் போட்டேன். ஓகே, அடுத்த கமாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னென்னா 0x06 அப்படின்னா டேட்டா என்ட்ரி மோடு. ஓகே, டேட்டா என்ட்ரி மோடு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் ஸ்க்ரீன். ஓகே, 0x01 அப்படின்னா
எனக்கு ஏதாவது கண்டென்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணு, நீ வந்து ரிமூவ் பண்ணு அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிளியர் ஸ்க்ரீன். ஓகே, அடுத்த கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 0/0x0c டிஸ்பிளே ஆன் கர்சர் ஆஃப். டிஸ்பிளே ஆன் கர்சர் ஆஃப் இந்த கமாண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கர்சர் ஆஃப்னு எழுதிட்டேன். ஆனால் என்ன அது ஒரு கர்சர் வந்து பிளிங்க் ஆகிட்டே இல்லை, இந்த கர்சர் பிளிங்க் ஆகுது எனக்கு என்ன பண்ணணும், ஆஃப் பண்ணணும். அதுதான் டிஸ்பிளே ஆன் கர்சர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த 4 ஃபங்க்ஷன் தான் அது பண்ண போகுது. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன், சி போர்ட் வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் RS RW இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிருக்கேன் சி போர்ட்டு. அடுத்து டி போர்ட்டில் என்ன பண்ணிருக்கேன், அப்படியே நான் வந்து அந்த 8 பிட் நான் செட் பண்ணுறதுனால டி போர்ட்டு. அடுத்து LCD யூனிட்டுங்க ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன், நான் கால் பண்ணிருக்கேன். ஏன்னா மெயின் ஃபங்க்ஷனாக என்ன பண்ணுவோம், அந்த ஃபங்க்ஷன் சப் ஃபங்க்ஷனில் தான் நான் கால் பண்ணோம். அப்போ LCD யூனிட்டு. அடுத்த டிலே ஆஃப் 600, எனக்கு 600 செகண்ட்ஸ் வந்து நான் வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். 600 செகண்ட்ஸில் 600 மில்லி செகண்ட்ஸ் தான் நான் வெயிட் பண்ணி சொல்லுவேன். அப்போ 0x80 அப்படின்னா என்னென்னா எனக்கு ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமில் பிரிண்ட் பண்ணுன்னு அர்த்தம். ஓகே, ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமில் எனக்கு டேட்டாவை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அதான் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஓகே, அடுத்து LCD டேட்டாவில் என்ன பண்ணுவாங்க W அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் சிங்கிள் டேட்டா தானே செட் பண்ண போகிறேன். அப்போ LCD டேட்டாவில் W, அதுமாதிரி LCD டேட்டாவில் E. ஏன்னா நான் ஒரு Wன்னு சென்ட் பண்ணேன் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ASCII வேல்யூ இருக்குது. அப்போ அந்த ASCII வேல்யூ தான் சென்ட் ஆகும். அப்போ 8 பிட் அப்படியே சென்ட் ஆகும். அதுமாதிரி ஈனாலும் எனக்கு வெல்கம் அப்படிங்கிற நான் எல்லாமே சென்ட் பண்ணிட்டேன். சென்ட் பண்ணிட்டு சம் டிலே யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, டிலே ஆஃப் 15,000 அப்படி என்ன பண்ணிருக்கேன், 3 டைம்ஸ் கால் பண்ணிட்டு எகெயின் டபுள் டைம் என்ன பண்ணிருக்கேன், மொத்தம் 9 டைம்ஸ் வந்து LCD ஆஃப் வெல்கம் போட்டு நான் என்ன பண்ணிருக்கேன், நான் டிலே வந்து கால் பண்ணிருக்கேன். அடுத்து ஒயில் ஆஃப் 1ல் மறுபடியும் LCD கமாண்ட் 0x80 அப்போ டிஸ்பிளேயை ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம்லாம் ஃபில் பண்ணேன். வெல்கம் 1 2 3 அப்படின்னு நான் ஃபில் பண்ணிருக்கேன். ஏன்னா ஒயில் லூப், ஏன்னா ஒயில் ஃபங்க்ஷன் கூட எனக்கு போயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுங்க எகெயின் வெல்கம் 1 2 3ன்னு ஃபில் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த கோடிங் வந்து காமனாக பேசிக் கோடிங் தான் ரைட்டாக பண்ணியிருக்கேன். இந்த கோடிங் எல்லாமே லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு பார்க்குறேன். இந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.